என்னடா குரு பார்க்குற என்னடா ஏய் என்ன குருன்னு பார்க்குறேன் சார் சார் என்னடா குருன்னு பார்க்குறேன் என்னடா குருன்னு பார்க்குறேன் சார் என்னாச்சு சார் என்ன குருன்னு பார்க்குறேன் இதுதான் என் மொதல் ஸ்கூல். இங்கே வந்து எப்படின்னா தண்ணி அடித்தாலோ தம் அடித்தாலோ உள்ளே வரக்கூடாது. ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கும். பழைய பெரியவங்க இருக்காங்கல்ல, பெரியவங்க அவங்க பூராமே வந்து இங்கே உட்காந்துருப்பாங்க. காலையில் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் புது யுக தேக பயிற்சி சாலை. இதான் எலவட்ட கல். பார்த்துருக்கேன் அந்த கல்ல? பார்த்துருக்கேன். இந்த ஜிம் ஃப்ரீக்ஸ்லாம் எடுத்து இந்த ஷோல்டர்ல எலவட்ட கல். அந்த ஜெனரேஷன்ஸ்லாம் இதை தூக்குனா தான் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் 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 ஆமாம். இங்கே ஒர்க் அவுட் பண்ண பழைய ஆட்கள் பூராமே இருக்காங்கல்ல. பழைய ஆளுங்க இங்கே கோதா விளாண்டவங்க இங்கே இருக்காங்க. 90 வயசு 95 வயசு 100 வயசுல இருக்காங்க. இன்னும் ஆரோக்கியமா இருப்பாங்க. இதுக்கப்புறம் அப்படி மத்தியானம் வெயில் கொஞ்சம் கூட ஆச்சுன்னா ஜிகர் தண்டா கடை. ஜிகர் தண்டா சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ருக்கேன் சார். மதுரையில் இருந்துட்டு ஜிகர் தண்டா சாப்பிடாமே சார். மோஸ்ட் ஃபேவரட். ஓ, எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்ததே ஜிகர் தண்டா தானே, அதனால டெய்லி சாப்பிடுவோம். சார் கேங்ஸ்டர் மூவி பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க கார்லேயே. ஆமாம் சொன்னேன். ஆனால் இது நான் ஒரு கேள்வி கேட்டேனே, அதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. பொண்ணு மதுரை ஸ்லாங்கில் பேசிக்காமி சடனாக கேட்டீங்க அப்படி சார்? நீ மட்டும் சடனாக எத்தனை கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய பேர் கூட. நீயும் மீடியா தானேப்பா? ஃப்ரெஷர் சார், இப்போ தான் வந்திருக்கேன். பழகிக்கோ, பேசு, தெரிஞ்சதை பண்ணு. எங்க பேசு பார்ப்போம். சும்மா லோக்கல் லாங்குவேஜ். லோக்கல் லாங்குவேஜ் பேசு. சடனாக கேட்டீங்க. சரி, ஓகே. என்ன 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 தெரியணும்? கேங்ஸ்டர் பற்றி. கேங்ஸ்டர் பற்றி என்ன தெரியணும்? மூவி அப்டேட். கேங்கர்ஸ். கேங்ஸ்டர் இல்லை கேங்கர்ஸ். சுந்தர்ஜி அண்ணன் படம். அந்த படத்துக்கு அப்படி தான். வந்து நான் ரவுடிசம் இருப்பேன், அப்புறம் வந்து காமெடியாக மாறுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரே வீட்டில் இருப்போம்ல, அப்படி தான் செட்டுக்குள்ளே. சுந்தர்ஜி அண்ணனும் அப்படி தான் காமெடியாக பேசுவார். லைவாக பேசுவார் தான். சூப்பராக பேசுவார். எல்லாம் உட்காந்து ஒன்றா பேசுவாங்க. வடிவேல் அண்ணன் அதுக்கு மேலே ஷார்ட்டில் வந்தாருனாலே கலகலன்னு தான் இருக்கும் ஸ்பாட்டே. எனி டைம் ஸ்பாட்டில் இருப்போம். நான் எங்களுக்கு ஷார்ட் இல்லாட்டியும் ஸ்பாட்டில் இருப்போம். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஒவ்வொரு சீன் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அப்படி பண்ண சொல்லிக் கொடுப்போம். நல்ல ஒரு டேலண்ட் பர்சன் சுந்தர்ஜி சார். டேலண்ட்டுக்கு சொல்லவா வேணும்? 30 வருஷம் 35 வருஷம் ஃபீல்டில் இருக்கிற சாதாரண விஷயமா? ஓகே, தேங்க்யூ. இப்போ நான் வந்து கூத்துப்பட்டுற இந்த மாதிரிலாம் போகல. அவங்க ட்ரெயினப்லாம் எடுக்கல. நான் நார்மலாக அவங்க சொல்கிறத உள்வாங்கி நம்ம இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அவங்க சொல்லுவாங்க. இப்போ வில்லன்னா வில்லன் கூட இருக்கிறாள் இந்த மாதிரி அண்ணன் கேரக்டர் ஒரு அடிச்சிட்டா எப்படி இருக்கணும், அப்போ நம்ம அந்த உள்வாங்கிடுவோம். உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சிடுவோம். இப்போ இன்ஸ்டாவில் வராங்கன்னா அவங்க நல்லா திறமையாக பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. என்ன ஒன்று, அதை மேலே மேலே கொண்டு போகணும். அவங்க எல்லாருமே யங்ஸ்டர் பூராமே சூப்பராக பண்ணுறாங்க. மேலே மேலே இன்னும் நல்லா கொண்டு போகணும். அவங்க திறமையை அவங்கள வளர்த்துக்கணும். அப்போ தான் நான் நிற்க முடியும். திறமையே இல்லைன்னா நிற்க முடியாது. அடுத்தவங்க சப்போர்ட் லெவலில் நான் நிற்க முடியும். அவங்களும் ஒரு திறமை வேணும். அதுக்கு தகுந்தா நாங்கள் உடம்புல எல்லா முதற்கொண்டு மாற்றி முடியை வளர்த்து, இப்போ எது காலை என்ன தனியாக தெரியணும்னு பிளாக் ட்ரெஸ் போடுறது வைக்கிறது எல்லாமே 100 பேர் வந்தாலும் தனியாக தெரியும் காலையில். அப்போ நம்ம அந்த சினிமாவுக்கு தேவைப்படுவோம். இந்த ரோலுக்கு நம்ம தான் நடிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வரணும். இப்போ அம்மா கேரக்டர்னு சொன்னால் மனோரமா ஆச்சி அம்மா அவங்க இருக்க போகும்போது அவங்க தான் யாரும் நடிக்க முடியாது. வேறு யாரும் அம்மா கேரக்டர் போட்டு செட் ஆகுமா? இப்போ அம்மா இவங்க வந்திருக்காங்க, சரண்யா மேம் இருக்காங்க, அவங்கள தான் வேறு நடிக்க முடியுமா? இதுதான் அவங்க இடத்த அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்கல்ல. அப்படி நம்ம இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சொந்தத்தில் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு லைஃப்பில் முன்னுக்கு வரணும். சொந்த வீடு கட்டணும், நகை வாங்கணும், கார் வாங்கணும். இதுக்கப்புறம் தான் கல்யாணம் முடிக்கணும் ஒரே எய்மில் இருந்தேன். இப்போ எப்படி சார், அரேஞ்ச்டு மேரேஜா இல்லை ஐ மீன் சொந்தத்தில் கல்யாணமா இல்லை வெளியேவா சார்? சொந்தம் தான் ப்ளஸ் அரேஞ்ச் மேரேஜ். ஏன்னா லேட் மேரீடு. நான் எல்லோரும் செட்டில் ஆகணும்ல. வீடு கட்டுறதுனா சாதாரண விஷயமா? வீடு கட்டி அங்கிட்டு ஒரு மாதத்தில் கல்யாணம். எனக்கு விசேஷம் வச்சு, அதுவும் கொரோனாவில். என் கல்யாண மேட்டர்லாம் பயங்கரமான மேட்ரு. மொத்தமே 7 பேர் தான்.
மேரேஜ்லேயே ஆமாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்னாலுமே எப்படி உங்க ஃபேமிலி வர விடலை, சார்? பர்மிஷன் கொடுக்கல. கோயில் எடுக்கிறனால 7 பேர் தான். அவங்க அம்மா அப்பா, எங்கள் அம்மா மாமா, அவங்க மாமா, அவ்வளோதான். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்னோட கல்யாண சாப்பாடு செலவு வெறும் 650 ரூபா தான். நம்புவியாடி? எங்க எல்லாருக்கும் ட்ரீட் வச்சிருங்க, வச்சிருவோம், ரிசப்ஷன் மாதிரி வச்சு. என்ன குரு என்னடா வா என்னடா பார்க்குறேன் ஏய் என்ன குரு பார்க்குறேன் சார் சார் என்னடா குரு என்னடா குரு பார்க்குறேன் சார் என்ன என்ன குரு